திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடகில்லேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாடவல்லார் நெறி என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது காணலாமா? இறைவனை துதித்து பாடுவதற்கு வல்லமை பெற்றவர்களின் வழியை, அதாவது இசை வழியை நான் பாட அறியேன், எனக்கு தெரியாது. இறைவனின் கூத்து என்றால் என நடனம், அதை கண்டு மகிழும் வல்லமை பெற்றவர்களின் வழியில் நின்று ஆடவும் நான் அறிய மாட்டேன். இறைவனை தேடி நாடி செல்லும் ஞானிகளின் நெறியை நான் நாடி செல்ல அறியேன். இறைவனை தேடும் வல்லமை பெற்றவர்களின் வழியில் நின்று அவரை தேடவும் என்னால் இயலவில்லை. இந்த பாடல் ஒரு தாழ்வு, நவிர்ச்சி, ஹியூமிலிட்டி உணர்வை வெளிப்படுத்துகிறது. இது திருமூலரின் அறியாமையை குறிப்பதல்ல, மாறாக இறைவனின் பெருமைக்கும் ஒரு சாதாரண மனிதனின் சிற்றறிவுக்கும் இடையிலான மிகப்பெரிய இடைவெளியை சுட்டிக்காட்டுகிறது. பக்தி மற்றும் முக்தி நிலைகள். பாடவல்லார் என்று கூறுகிறார், அதாவது இசை பக்தி. ஆடவல்லார் சிவநடனத்தின் உட்பொருளை உணர்தல். நாடவல்லார் அவர் யார்? ஞானத்தேடல் என பல வழிகளில் இறைவனை அடையலாம். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? தன் முனைப்பால், தன்னுடைய ஈகோவால் இந்த செயல்களை செய்யும்போது அது இறைவனை முழுமையாக சென்று அடைவதில்லை. அறிவுக்கும் அனுபவத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஓதுதல், ஆடுதல், தேடுதல் ஆகிய புறச் செயல்களை விட இறைவனின் அருளை பெறுவதற்கு தேவைப்படுவது செயலற்ற சரணாகதி, அதாவது சரண்டர் என்று கூறுகிறோமே, அந்த சரணாகதி என்பதை திருமூலர் இங்கு மறைமுகமாக உணர்த்துகிறார். நான் ஒன்றும் செய்யவில்லை, எல்லாம் அவனே என்ற நிலைக்கு வரும்போதுதான் தேடல் முடிவுக்கு வருகிறது. இந்த கண்ணியில் திருமூலர் ஒரு அகங்காரமற்ற நிலையை விளக்குகிறார். ஒரு முறை திருமூலர் சிவபெருமானின் நடனத்தை, அதாவது ஆனந்த தாண்டவம் இருக்கிறதே, அதை காண விரும்பினார். எத்தனையோ யோக நிலைகளை கடந்திருந்தாலும் அந்த இறைவனின் கூத்தை முழுமையாக உணர்வதற்கு தனது முயற்சிகள் மட்டும் போதாது என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு சீடன் தன் குருவிடம் எந்த கலையை தெரிந்து கொண்டால் இறைவனை அடையலாம் என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்வது போல திருமூலர் இதை கூறுகிறார். எப்படி? பாடல், ஆடல், தேடல் என புறத்தே எத்தனையோ வழிகள் இருந்தாலும் உனக்குள் நீ ஆழமாக இறங்காதவரை அந்த இறைவனை தேடவே முடியாதப்பா என்பதுதான் இதன் உட்கருத்து. திருமூலர் இங்கு தன்னை ஒரு சாதாரண பக்தனாக கருதி என் முயற்சி எம்மாத்திரம் என்று கேட்கிறார். இறைவனின் திருவடியை தவிர வேறு எந்த வழியும் தனக்கு தெரியாது, தேடகில்லேனே என்று கூறுகிறாரே அதுதான் என்று முடிப்பதன் மூலம் சரணாகதி எனும் உச்சகட்ட ஞானத்தை இந்த பாடல் நமக்கு வழங்குகிறது. பாடவல்லார் நெறி பாட அறிகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அறிகிலேன், நாடவல்லார் நெறி நாட அறிகிலேன், தேடவல்லார் நெறி தேட அறிகிலேனே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.